கருட புராணம் போன்ற பல புராணக் கதைகள் வாழ்வியல் உண்மையை இலைமறை காயாகக் கூறுபவை. உதாரணத்திற்கு வைதரணி நதி பற்றிய காட்சிகள் விவரிக்கப்படும்போது இரத்தமும் சீழும் எலும்பும் மயிரும் ஓடும் ஒரு ஆறாக அவை விவரிக்கப்படும். அதன் உட்பொருள் என்னவென்றால், பாவம் செய்த ஆன்மாவானது அடுத்த பிறவியில் தீராத கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு இரத்தமும் சீழும் அவன் உடலிலிருந்து பெருகி தினம் தினம் நரக வாழ்வை அனுபவிப்பான் என்பதே அதன் உட்பொருளாக இருக்க வேண்டும். அதேபோல் மாற்றான் மனைவியை அபகரித்தவனுக்கு அந்த கூபம் என்ற தண்டனை வழங்கப்படும். அதாவது முட்கள் நிறைந்த மரம் அல்லது பாறைகளின் மீது அவர்கள் உடல் தேய்க்கப்படும். மேலும் பூச்சிகள் நிறைந்த இருண்ட கிணற்றில் தள்ளப்படுவார்கள். ஒருவன் பல பெண்களோடு உடலுறவு கொள்ளும்போது அவனுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டு வாழும் நாளில் மிகவும் துன்பப்பட்டு அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமையில் மரணத்தை தழுவுவான் என்பதே இதன் உட்பொருள். தன்னிடம் அதிக செல்வம் இருந்தும் பசித்தவர்களுக்கு உணவளிக்காமல் இருந்தவனுக்கு பிரளயம் எனப்படும் தண்டனை வழங்கப்படும். அதன்படி அவனுக்கு உண்ண உணவோ குடிநீரோ என எதுவும் இருக்காது. அதாவது அடுத்த பிறவியில் இந்த கர்மம் தீரும் வரை அவன் செல்வமின்றி மிகவும் ஏழையாக அனைவரிடமும் கெஞ்சி அவமானப்படும் நிலைக்குத் தள்ளப்படுவான். இதுபோல ஒவ்வொரு தண்டனைக்கும் வர்ணனைக்கும் ஒரு உள்ளர்த்தம் உண்டு. அதாவது சொர்க்கம் நரகம் என்பவை ஆன்மா மறுபிறப்பு எடுத்த பிறகு இதே பூமியில் அனுபவிக்கும் அடுத்த பிறவிக்கான வாழ்க்கையை பற்றி கூறுவதே கருட புராணம். நம்மைச் சுற்றியுள்ள மனிதர்களையும் நிகழ்வுகளையும் பாருங்கள். அவரவர் கர்ம வினைக்கேற்ப அவர்கள் வாழ்வு உள்ளது. பெரும் செல்வம் சேர்த்தாலும் அவர்களால் அதனை அனுபவிக்க முடியவில்லை. நோயினால் அவதியுறுகிறார்கள். ஆனால் வாடகை வீட்டில் குறைவான அளவு ஊதியம் இருந்தாலும் சிலர் மன நிம்மதியோடு குடும்பத்தோடு மகிழ்வாக வாழ்வார்கள். கருட புராணம் கூறும் தத்துவம் இதுதான். ஆனால் பிறகு ஏன் அவ்வளவு கடுமையான காட்சிகள் விவரிக்கப்படுகின்றன என்ற கேள்வி வரலாம். புராணங்கள் அனைத்தும் மறைபொருளாக கருத்துக்களை கொண்டுள்ளவை. நீங்கள் சாதாரணமாக ஒரு நல்ல கருத்தை உங்கள் குழந்தைகளிடம் கூறினால் அவர்கள் அதனை பெரிதாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு பிடித்த கதை வடிவில் தத்ரூபமாக விவரித்தால் அவர்கள் அதனை விரும்புவார்கள். ஞான தேடல் இருந்தால் நாளடைவில் இது என்ன என்ற கேள்வி அவர்களுக்குள் வரும். தத்துவத்தின் கடுமையை கதைகளின் எளிமை குறைக்கும் என்று எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் கூறுவார்கள். அது சத்தியம். பகுத்தறிவு இல்லாமல் யாரும் ஆன்மீகவாதியாக மாறுவதில்லை. பகுத்தறிவினால் கிடைத்த வாழ்க்கையை பல ஆண்டுகள் வாழ்ந்து உள்ளுக்குள் பல கேள்விகள் கேட்டு கேட்டு அவை ஆன்ம திருப்தியை தராத பட்சத்தில்தான் உண்மையான சுகம் எது என்று தேடத் துவங்குகிறார்கள். அந்த தேடல்தான் ஆன்மீகம்.